ஒரு வேலை அந்த மஞ்சள் போய் டேரக்டர் சேர்ந்ததுனாலயோ. சார் நான் ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் கம்போஸ் பண்ணி சொல்லிட்டு சரி பண்ணீங்க. நானுமே குழந்தைய தான் வரேன். பார்த்தா அவருக்கே குழந்தை இருக்கு. அப்படிங்களா? யூ லுக்கிங் லைக் அன் 25 years old. குழந்தை இருக்கு. 25 years இல்லையே குழந்தை. 20லே மேரேஜ் ஆயிடுச்சு. 20ல மேரேஜ். ஆமாம், அதனால தான் 25ல குழந்தை வரும். டாப் கம்போசர்ஸ் இவங்களுக்குலாம் என்னன்னா சில நேரம் வந்து they will also hold a share in the audio. அந்த ஆடியோவில் வந்து எங்கே போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஷேர் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அடுத்த படம் வருது, இந்த படத்துலேயே இவரோட வாய்ஸ் வச்சு போட்டு ரிலீஸ் பண்ணுங்க சொன்னாரு. போட்டுட்டு மாற்றி விட்டுடலாமா? சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. கருணாநிதி சார், உங்க பேர்லயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் தலைவர் பேர் இருக்கு. இந்த படத்துலயுமே வந்து அரசியல் சம்பந்தமான சப்ஜெக்ட் தான் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ எப்படி சார் டிடிஎஃப் நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஐபிஎல், இந்தியன் பீனல் லா, இந்திய தண்டனை சட்டம். இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லா விஷயத்துலையும் அரசியல் இல்லாமல் இல்லை, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதனால் அரசியல் இல்லாமல் எந்த படமும் இப்போ வர்றதும் இல்லை. அதனால் அரசியல் எல்லா படத்துலையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அரசியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பட் அரசியல் மட்டுமே இந்த படம் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் எப்படியெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு, சமுதாயத்தை எப்படியெல்லாம் சந்திக்க வேண்டியது, அது ஒரு யதார்த்தமான சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் நடிக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஓகே, அது ஒரு ஆக்சிடென்ட்னா எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோ படத்தில் நடிச்சது கிடையாது. அதனால நம்ம இவர் இங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நடிங்க, இந்த கால் ஷீட் கிடைக்குமான்னு கேட்கலாம். பட்டு அவர் யூடியூபராகவே இருந்திருக்காரு. அப்போ யூடியூபராக இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இது இவர் நான் போட்டால் நல்லா இருக்குமான்னு. அப்போது சரி ஓகே, நல்லா கண்டென்ட்டாக நல்லா இருக்காரு, ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சி சரி ஓகே இவர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் டிடிஎஃப் பாச கமிட் பண்ணோம். அதனுடைய ஃபீல் இப்போ உணர்றேன், போட்டதுனால என்ன பயன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. சந்தோஷமா ஃபீல். ஓகே ஓகே ஓகேடா ப்ரோ, நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ரீசெண்டா வந்து பிரபுதேவா சார் கூட படத்துல கூட ஜாலியா ஜிம்கான பாட்டு கூட ரொம்ப வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சாங் ஒன்று டிடிஎஃப் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பண்ணிருப்பாரு, ஏவலு சாங் பண்ணிருக்காரு. அது நிறைய ரீல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜர்னி எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? இது வரைக்கும் வந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம், ஆக்ஷன், கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்றதுனால அது ஒரு சேலஞ்ச். டிஃப்ரெண்டான ஸ்கோப், டிஃப்ரெண்டான ஐடியாஸ் வரும். அதுலேயும் வந்து லாஸ்ட் 15-20 மினிட்ஸ் வந்து கோர்ட்டுக்கும் ஒரு சேஸுக்கும், பைக் சேஸுக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் வந்து கட் ஆகும். அங்கே கம்ப்ளீட் சைலண்டாக. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து was fun and a challenge. ஏன்னா அது சீம்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகும். நீங்கள் திடீர்னு ஒரு ஃபுல்லாக மியூசிக் வாசிட்டு ஒரு சீனில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த எனர்ஜி வந்து ட்ராப் ஆகும். அந்த எனர்ஜி ட்ராப் ஆகும் அந்த மாதிரி எப்படி பண்ணுறது. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு ரொம்ப நாளாக எமோஷனல் சாங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். ப்ளஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டே இருந்தாங்க, நீங்கள் ரீல்ஸுக்கு மட்டும் தான் பாட்டு பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்ட கமெண்ட்டுக்கு ஐ திங்க் யாவலோ இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். இல்லை மெலடி சாங்ஸ் பண்ணலாம், ப்ராப்பராக தமிழ் லிரிக்ஸ், தமிழ் சிங்கர்ஸை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர். ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்கோப் இருந்துச்சுன்றதுனால ப்ளஸ் டைரக்டர், ப்ரொடியூசர், எவ்ரிபடி அந்த ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், ஆல்பம் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி ஐடியா டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்ததுனால இட் வாஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் இன் ஒன் வே, ப்ளஸ் ஆல்சோ வெரி ஃபன் ஃபிலிம். ஓகே டாக்டர் சார், நான் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய ஸ்டன் சீன்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து டிடிஎஃப் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்திருக்கு. அது டிடிஎஃப் இருக்குனால இந்த படத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்களா சார் ஸ்பெஷலாக அந்த பைக் சேசிங் சீன்லாம்? அப்படின்னு சொல்ல முடியாது, கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. அது கிளைமேக்ஸில் அப்படி ஒரு அமைப்பு இருந்து. அதே நேரத்தில் இப்போது மியூசிக் டைரக்டர் ஒன்று சொன்னார், அந்த கோர்ட் சீன் அண்டு பைக் சீன்ஸ் அது கட்டிங்ஸில் பேரில் கட்டிங்ஸ் வரும்ட்டு. ஆனால் அதில் ஒரு அந்த சீனே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. நீங்கள் கோர்ட்டு சீன் பார்க்கும்போதே
இந்த கேஸ் எப்படா முடியும், எப்படி வெளியே வருவாரா வெளியே வர மாட்டாரா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது கட் பண்ணால் கண்டிப்பாக போர் அடிக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சேசிங் காட்டும்போது அதனுடைய பிஜிஎம்மோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகும். சரி அதை கட் பண்ண என்னடா இது இன்ட்ரெஸ்டே எது கட் பண்ண பார்த்தா திரும்ப ஆமாம் இல்லை கோட் சீன் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு மக்கள் அங்கே டைவர்ட் ஆகிறான். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இவன் எப்படி வெளியே வரப்போகிறான், இவன் வருவானா வரமாட்டானா என்ன நடக்கும். ஏன்னா அது ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோயிங் டு ஜெயில் அப்படிங்கிறது, இல்லை ஜெயிலில் தான் போயிடுவானா அப்படிங்கிற ஒரு அழகாக அதை அந்த மியூசிக்காகவும் அந்த சீனாகவும் இதுவா அதுவான்னு பார்க்கும்போது எதுவுமே ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போனதில் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்சர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் சீன்ஸும் அந்த 2 சீனுமே ஒரு சேசிங் சீனும் சரி கோர்ட்டு சீன் சரி அது அழகாக அமைஞ்சிருக்கும் அந்த கிளைமேக்ஸ். ஓகே. அதே நேரத்தில் அந்த எண்ட் ஆஃப் த சீன் ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பார். அது என்கிட்ட சொல்ல சார் நான் ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போதைக்கு உங்ககிட்ட இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் கம்போஸ் பண்ணி சொல்கிறேன்ட்டு நான் சாங் போகிறேன்னு சொல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குங்க சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நாங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள், படம் நல்லா வருதுன்னா நீங்கள் படம் தானே போகிறீங்க பண்ணுங்கன்னா. ஆனால் அது ஒரு தடவை கூப்பிட்டு என்கிட்ட காட்டினாரு, அது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஓகே. உண்மையிலே கிளைமேக்ஸில் சாங் இருக்க மாதிரியா சார்? கிளைமேக்ஸ் ஒரு சின்ன ஓகே பிட் சாங்ஸ் இருக்கும். அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். வெயிட்டிங் சார். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படா நவம்பர் 28 வரும் போய் வந்து படம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்களா? ஆமாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு படமே அப்படி தான் இருக்கும். அது எண்ட் ஆஃப் இதில் இன்னும் கொஞ்சம் அது எண்ட் ஆஃப் த ஃபில்ம் இல்லையா, அப்படி தூக்கிட்டு போய் கொடுக்கும். ஓ சூப்பர் சார். அது மிஸ் ரேட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு, அழகாக பண்ணியிருக்காரு, அவர் ஃபீலோட பண்ணியிருக்காரு. அந்த எனக்கு அவர் ஸ்மைல் பண்ணும்போது அப்படியே குழந்தை ஸ்மைல் பண்ணு பார்த்தீங்களா, அந்த க்யூட்டாக இருக்கு தானே. இல்லைங்க, அது கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணுவோம். 4 செவத்துக்குள்ள உட்காந்து 4 செவத்துக்குள்ள உட்காந்து நம்ம பண்ணுவோம், நம்ம ஒன்று நினைப்போம். பட் ஆடியன்ஸ்க்கு அது போய் கனெக்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஆக்சுவலாக டேரக்டர். ஸோ அவங்களுக்கே கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து யார்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணி இல்லை அது கனெக்ட் ஆகும்னு சொல்லுது. ஸோ அதை மட்டும் ஆக்சுவலாக நான் பண்ணவே மாட்டேன். சில நேரம் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அப்படியே பிடிக்கலன்னு அப்படியே விட்டுரும். ஸோ அது கனெக்ட் ஆகிற வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ஸ்டுடியோவில் அத்தனை பேர் உட்காந்துருக்கும், நான் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த ஹோல் டீம் ஹேஸ் டு அக்ரி. ஓகே. ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பண்ணும்போது இப்போ அவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகுது. அடுத்தது ப்ரிவியூ ஷோ போட்டு எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பார்ப்போம், அவங்களுக்கும் அதே இது கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே நாங்களாம் தலையாட்டிட்டு அங்கே போய் ஒன்றுனா. பட் யுனானிமஸ்லி யார்கிட்ட கேட்டாலுமே அந்த லாஸ்ட் அந்த 20 minutes வந்து ஒரு தர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், வாசனை எப்பவுமே சொல்லுவார். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபிலிம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த சில மிஸ்டேக்ஸ் ஒரு சில டெலிபரேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதெல்லாம் மாறுபடலாம். லாஸ்ட் 20 minutes இருக்கு பார்த்தீங்களா, அது மாறவே கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்தால் அந்த படத்துடைய வெற்றி வந்து அந்த 20 minutes வச்சுதான். எதை வேணா அவன் மன்னிச்சிருவான். லாஸ்ட் 20 minutes என்ன வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டோம். ஸோ அது வந்து when it connected, அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸ்மைல் எதுக்காகனா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் பிகாஸ் endless nights we would have worked. ஓகே. சார் பார்த்தது ஒரு சாங், அதுக்கு ஒரு 3 சாங் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. நிறைய வேரியேஷன்ஸ் நிறைய இது பண்ணி தூக்கி போட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அது கனெக்ட் ஆகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஓ சூப்பர். கிரியேட்டர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஃபைன் சார், சூப்பர் சார். குழந்தை செலக்ட் பண்ணீங்க, நானுமே குழந்தைய தான் பார்த்தேன் அவரை. பார்த்தா அவருக்கே குழந்தை இருக்கு. அப்படிங்களா? யூ ஆர் லுக்கிங் லைக் an 25 years old. அதுக்கு என்னங்க குழந்தை குழந்தை இருக்கு. 25 years இல்லையே, குழந்தை இல்லை. 20லே மேரேஜ் ஆயிடுச்சு. 20லே மேரேஜ் ஆமாம், ஆயிடுச்சு. அதனால தான் 25ல குழந்தை வரும். சரி சொல்லுங்க. பசங்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாது, உங்க வயசு தெரிஞ்சுக்கலாமா, ரிவீல் பண்ண முடியுமா? 32. அன்பிலீவபிள். பெருமையான விஷயம். வாசலுக்கே 35 ஆகும்போது எனக்கு 32 ப்ரோ 35 ப்ரோ. அந்த ஒரு டிஏஜிங் மாதிரி. வாசனுக்கு வயசு 35. 20 வயசு ஆனாலும் ஒரு 40-30 வயசு மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்க 25 போதே 35 தான் பதட்டது இல்லை. ஓகே ப்ரோ, நான் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் இந்த கேள்வி கேட்குறேன்னு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரீசெண்டாக வர படத்தில் எல்லாமே ரெட்ரோ சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, படத்தை வந்து ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு, இன்னும் வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து உண்மையிலேயே வந்து ஒரிஜினல் ஓனர்கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு தான் அதை பண்ணணுமா, என்ன ப்ரொசீஜர் ஆக்சுவலி? ஸோ ரைட்ஸ் வந்து இப்போ படம் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட ரைட்ஸ் இருக்கு? ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நான் இருக்கேன் அப்படின்னா ஜென்ரலி ஃபிலிம்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா we sign over the rights to the producer. Okay. Producer of the film.
ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க, தே செல் இட் டு an ஆடியோ லேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில யார் ரைட்ஸ் ஹோல்டர்னா ஆடியோ லேபிள் தான் ரைட்ஸ் ஹோல்டர். இன்னைக்கு அதுதான் வந்து 99% ஆஃப் ஃபிலிம். சம் கம்போசர்ஸ், டாப் கம்போசர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்னன்னா சில நேரம் வந்து தே வில் ஆல்சோ ஹோல்ட் அ ஷேர் இன் தி ஆடியோ. அந்த ஆடியோவில் வந்து எங்கே போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஷேர் எப்பவுமே இருக்கும் அப்படின்றது ஒரு ஐபி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் தான். ஓகே. எப்படி நம்ம கான்ட்ராக்ட் பண்ணணும். சம் பீப்புள் யூ கேன் ரிலீஸ் த சாங் யுவர் செல்ஃப் ஆல்சோ. லேபிளே இல்லாமல் யூ கேன் ரிலீஸ் யுவர் இது உங்கள் பேனர்லேயே கூட ரிலீஸ் பண்ணி நீங்களே கூட ரைட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இப்போ இந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட நீங்க வாங்கிட்டு தான் போகணும். ஓகே. நீங்க எதுக்காக கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ சார் வந்து சில ஃபிலிம்ஸ் அவர்கிட்ட ரைட்ஸ் இருக்கா, லேபிள் கிட்ட ரைட்ஸ் இருக்கான்றது we don't. பட் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் சார் ஹஸ் ஆல்வேஸ் ஸ்டுட் ஆன் ஒன் திங். கோர்ட்லேயும் வந்து கேஸ் பண்ணி வந்திருக்குன்றது மாரலி, எத்திக்கலி, யூசேஜுக்கு சார்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்றது ஒரு I see it as a mark of respect. Somewhere else. அவர்தான் எங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ், நாங்கெல்லாம் பேபியா இருக்கிறோம், அந்த படியில ஏறிப்போம் அப்படின்னா அந்த படியெல்லாம் உருவாக்கி கொடுத்தது அந்த ஜாம்பவான் தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா as a mark of respect ask us. எங்ககிட்ட கேளுங்க, ஒரு பர்மிஷன் கேளுங்க. let it be with the movie crew production யார்கிட்ட வேணா இருக்கட்டும், எங்ககிட்ட கேட்டு அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே. சார் இன்னொரு கிளாஸும் இருக்கு. ஈவன் இஃப் யூ ஆஸ்க் சார், யூ வில் ஸ்டில் ஹேவ் டு ட்ராக் அது எங்க யார்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்குன்றதை நீங்க பார்த்து. இப்போ லேபிள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க போயிட்டு வெறும் சார்கிட்ட மட்டும் கேட்டுட்டு ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லேபிள்கிட்ட இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ யூ வில் ஹேவ் டு கோ ஆல்வேஸ். நீங்க எல்லா பக்கமும் போயிட்டு அதை இது பண்ணிக்கோங்க. இல்லையா பெஸ்ட் ஒன்றும் இல்லை, இருக்கிற கம்போசரை பாட்டு போட்டு சொல்லிடுங்க, போட்டு கொடுத்துருவோம். ஃபைன், சூப்பர், நல்ல பதில். ஆக்சுவலி இது ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு 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 ஷார்ட் எப்படி இருக்குன்னா, டிடிஎஃப் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி, அது சிவாஜி படத்தில் ரஜினி சார் ஒரு டைலாக் வர மாதிரிலாம் இருக்கும். அது என்ன சார், அது ஸ்பெசிஃபிக்காக ரஜினி சார் தான் வைக்கணும் ஸ்பாட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி சார் சீக்கிரட்டு உடைக்க விடுறீங்களா? ஏதாவது ஒரு ரெண்டு சொல்லிட்டு அப்புறம் வந்து எடிட் பண்ணுவீங்களா? பாருங்க, அதை இப்படி எடிட் பண்ணுவீங்களான்னு கேட்டதாயா இன்ட்ரோல போடுவோம் சார். அந்த பதிலுக்கு ஆன்சர் சொல்லுங்க ப்ளீஸ். நவம்பர் 8 வந்து மறக்காம 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருங்க. கண்டிப்பா பாத்துருவோம். இப்போ நமக்காக ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது நல்லா இருக்கும்ல, அது சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். அப்படிங்களா? ஆமா. சரி, ஓகே, நாங்க வெயிட் பண்றோம். இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பாக்குறேன். நிறைய ஜஸ்ட் 28 days. இங்க போலீஸ் சார் காமெடி ரோல் பண்றாரா அந்த படத்துல? ஓகே. செட்ல எப்படி இருக்கும்? அவர் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு, காமெடியா தான் ஃபன்னா இருக்குமே. இல்ல சார் ரொம்ப ஃபோக்கஸ்டு. சார் ஆல்ரெடி டைரக்டர் தானே. ஆமா. ஸோ வந்து டைரக்ஷன் எல்லாம் ஐடியா கொடுப்பாரு. ஸோ எங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஓகே. நீங்க வந்து ஒரு பாட்டு பாடிருக்கீங்களா படத்துல? எங்களுக்காக தான் ஒரு 2 லைன் பாட முடியுமா? சேர்ந்து பாடலாம்ல? நான் இதான் மனசுல நினைச்சேன். பரவாயில்ல, எல்லா டைமும் கேட்பாங்க நீ சேர்ந்து பாட சொல்லுவாங்க. சேர்ந்து பாடலாம். டிடிஎஃப் நீங்க எடுத்து கொடுத்ததுன்னு கேட்டாங்க. டிடிஎஃப் நீங்களும் சேர்ந்து பண்ண நல்லா இருக்கும். இல்ல நான் கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டு வரேன். அப்புறம் அதுலயும் சரி 2 லைன் ஏதாவது ஃபேன்ஸ்க்காக, ஏன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஓகே. காலையில் எழுந்தவுடன் கணவன் காலை தொட்டு கொண்டு காபி கொடுத்து எடுக்கும் பெண்கள் அப்போ இப்போ கால மேல கால போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு பிக் பாஸ் நாடகம் பார்க்குது. இப்போதான் நாங்க எப்போதும் பாட மாட்டத பார்த்தா, நாங்க எப்போதும் பாட மாட்டத பார்த்தா. சூப்பரா பாடுறீங்களே, பாடப்பட்டு நல்லா அசத்துறீங்க டிடிஎஃப் நீங்க. இல்ல அது கூடவே அது ஒரு 20 35 அவர் மித்தது 75 65 அது போல மைக் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறதுனால. எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்த படத்துல வந்து சாங்குமே வந்து பாத்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். சரி, ஒரு நகைச்சுவையா எடுத்து போறது. நாங்க என்னைக்கும் பாட மாட்டோம். நீங்க வேணா பாருங்க, இதை பார்த்துட்டு உங்க அடுத்த படத்துல நீங்க டைரக்டர் வந்து நீங்க பாடுங்க டிடிஎஃப்னு சொல்ல போறாங்க பாருங்க. இசைமலையில் நிறைய தயாரா நீங்க நிறைய பண்ணுங்க. எதுவும் முடியாது. இதுவரை ஒரு டயலாக் எதுவும் யாரும் முடியாது என்பது முட்டாள்களுக்கு சொந்தமான. இது படத்துல வருமா இல்ல இவர் சொல்லுவாரா? பாரதியார் ஐயா சொன்னது. அப்பப்போ ஒண்ணு வெளியே எடுப்பாரு. இல்ல இது முடியாது என்பது முட்டாள்களுக்கு சொந்தமான சொல் அப்படிங்கிறது ஒரு பேக்கரியில போட்டிருந்தாங்க. எங்க பேக்கரியில போட்டிருந்தாங்க. அதை பார்த்தது.
ஓகே கேக் சேர்த்து போட்டிருப்பாங்க. மாஸ்டர் இது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது லைஃபுக்கு நம்ம எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான். நம்ம எதுல எல்லார்கிட்டயுமே நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. எங்க இருந்து நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்து எங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்றோங்கிறதுல தானே இருக்கு. சார் என்ன சொல்றேன்னா இன்னொரு வெர்ஷன் போட்டுருவோம். ஏன் அடுத்த படம் இருக்கு, இந்த படத்துலயே இவரோட வாய்ஸ் வச்சு போட்டு release பண்ணுங்க. சொன்னாரு. போட்டுட்டு மாத்தி விட்டுலாமா? பண்ணலாமே, நல்லா இருக்கு ஐடியா. நிறைய பண்றோம். இன்னும் டைம் இருக்குல்ல? இருக்கு. இல்ல ஈஸி லைஃப்ல டைம் ரெடின்னா உடனே பண்ணிடலாம். லைஃப்ல நிறைய பண்றோம். அதுல இருந்து கத்துக்கிட்டது அப்படியே ஒரு படம்லயோ ஒரு மாதிரி சேர்த்து சொல்றேன். நிறைய பேசுறீங்க, நான் எதிர்பார்க்கல. நிறைய பஞ்ச் வச்சிருக்கீங்க உள்ள, தங்கதுரை ஜோக் மாதிரி நிறைய வந்து கோட் வச்சிருக்கீங்க. ஒரு வேலை அந்த மஞ்சள் துறை டேரக்டருக்கு சேர்ந்ததுனாலயோ அவருதான் இப்படி பேசுவாரு. அப்படியா? ஓ, நல்ல விஷயங்களை எடுத்துக்க வேண்டியதான். நைஸ் நைஸ் நைஸ். நல்ல குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு வசந்த். ஓகே, வாட்ச் இட் ஆன் November 28 at theatre. Thank you. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.